पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாத கிரக பயிற்சி 2025 ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, சோசியத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற சனி பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கர பயிற்சி அடைய உள்ளார். சனி பகவான் வக்கர நிலையில் சஞ்சரிக்கிறது அதன் வீரியத்தை அதிகரிக்கும் என்கிறதுனால சனி வக்கர பயிற்சி முக்கியத்துவம் பெறுது. அதோடு சூரியன் கடகராசிக்கு போகிறாரு, செவ்வாய் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆடம்பர சுக வாழ்க்கை அளிக்கும் சுக்கிரன் ஜூலை மாதத்தில் ரிஷபராசியில் உள்ள நிலையில் மிதுனத்துக்கு போகிறாரு. ஜூலை மாத கிரக பயிற்சிகள் காரணமாக சில ராசிக்காரவங்க குறையாத அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் பெற்று வளமான வாழ்க்கை வாழ்வாங்க என்கிறாங்க. ஜூலை மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு கன்னி ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், குரு, செவ்வாய் மற்றும் கேது ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் வருமானம் போதிய அளவுக்கு இருக்கா. பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறுலாம் இல்லை. விரயஸ்தானத்தில் உஷ்ண கிரகமான செவ்வாய் வளம் வர்றதுனால சருமம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடாது. எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். திருமண முயற்சிகளில் அலைச்சல் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மன அமைதி குறையும். அடுத்தது உத்தியோகம். உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து அனுகூலமாக இருக்கிறதுனால மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் பணிகளில் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும். வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசிக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு போயிட்டு பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிறைவேறும். அலுவலக பணிகள் காரணமாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. வெளி மாநிலங்களில் வேலை பார்த்து வரும் அன்பர்கள் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு மாற்றம் கிடைக்க முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இந்த முயற்சி பலனளிக்க போவது உறுதி. தொழில் வியாபாரம். தொழில் ஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் தனது 9வது சுப பார்வையினால் சனி மற்றும் ராகுவை பார்க்கறதுனாலும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனாலும் வர்த்தகத்துறையினருக்கு சிறந்த முன்னேற்றமும் லாபமும் ஏற்படும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்கள்கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். தசா புத்திகள் அனுகூலமாக இருந்துச்சுன்னா வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு போக வேண்டிய சாத்தியக்கூறுலாம் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பும் ஆதரவும் தக்க தருணத்தில் உதவுங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறக்கிறதுக்கும் ஏற்ற மாதம்தான். அடுத்தது கலைத்துறையினர். கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரனும் இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வர்றதுனால லாபகரமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானம் உயரும். உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்கும். திரைப்பட தயாரிப்பாளருக்கு சென்ற பல மாதங்களாகவே ஏற்பட்டு வந்த மந்தமான நிலையெல்லாம் மாறும். நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு மிகவும் முன்னேற்றமான மாதம்தான். அடுத்தது அரசியல் துறையினர். அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்காலத்தை பற்றிய உங்கள் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். செல்வாக்கு மிகுந்த ஒரு பிரமுகரின் தொடர்பு வழிகாட்டுதலும் உங்கள் அரசியல் முன்னேற்றத்துக்கு உதவும்.
ஒரு சிலருக்கு வெளிநாடு போயிட்டு வரும் வாய்ப்புலாம் கிடைக்கும். உங்கள் அரசியல் வாழ்க்கையில் மறக்க முடியாத மாதம் இந்த ஜூலை மாதம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அடுத்தது மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மட்டுமின்றி இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். கிரகிப்பு சக்தியையும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். வெளிநாடு போயிட்டு விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான நிதி உதவி கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாட்டு பிரபல கலாசாலையில் படித்து வரும் மாணவ மாணவியருக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். அடுத்தது விவசாயத்துறையினர். வயல் பணிகளில் உழைத்து கடினமாக இருந்துச்சுன்னா விளைச்சலும் வருமானமும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கும். சந்தையில் உங்கள் விளை பொருளுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்கும். சில விளை பொருள்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பும் இருக்குதுங்க. பலருக்கு நல்ல விளைநிலமும் தோப்பும் வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். மல்லிகை, முல்லை போன்ற வாசமிகு மலர்களை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பும் அதன் மூலம் நல்ல லாபமும் பலருக்கும் கிடைக்கும். அடுத்தது பெண்மணிகள். சுக்கிரனின் சஞ்சார நிலை உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கிறதுனால உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். வேலை இல்லாத மனிதருக்கு நல்ல வேலை கிடைக்கும். பல காரணங்களினால் பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சேருவாங்க. திருமணத்துக்கு காத்துள்ள கன்னியருக்கு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு மனசுக்கு உகந்த வரன் அமையும். அறிவுரை: பத்தில் குரு பதவியை குலைப்பார் என்றதொரு மூதிரை உண்டு. வேலை பார்க்கும் இடத்தில் கடின உழைப்பையும் பிரச்சனைகளும் ஏற்படும் என்பதையே இது காட்டுது. அன்றாட பணிகளில் எச்சரிக்கையுடன் இருந்தாலே போதும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, வியாழக்கிழமையில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் போயிட்டு தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து தரிசித்து விட்டு வந்தாலே போதும். மிக சிறந்த பரிகாரமாகும்.